ஆர்சிபி நண்பர் ஒருத்தர் எனக்கு நேற்று ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தாரு. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மெசேஜே முட்டு கொடுக்குறியாடா அப்படின்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை ஒன்று பேசியிருந்தாரு. எனக்கு சரியான சிரிப்பு வந்துருச்சு. நான் போயிட்டு ப்ரோ பேட் வேர்ட் யூஸ் பண்ணா அது தப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அவரே சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். என்ன ப்ரோ டெம்ப்ளேட்டை நீயே சொல்ற அப்படின்னு சிரிச்சுட்டு அப்புறம் நார்மலாக விட்டேன். அப்புறம் திட்ட வந்த மனுஷன் டக்குன்னு ஃப்ரெண்டாக மாதிரி ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற, நீ எங்கே இருக்கீங்க, எவ்வளோ ஏஜ் ஆகுது உங்களுக்கு, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, ஊர்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் ஒரு காலேஜ் படிக்கிற பையன், சின்ன பையன் தான், சாரி ப்ரோ அப்படின்னு மறுபடியும் சொன்னாருன்னா ஓகே ப்ரோ பரவாயில்லன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வீடியோ நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லி கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு ஆர்சிபி இனிமேல் கொஞ்சம் அடிக்காதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாரு. நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே, பசங்க யாராக இருந்தாலும் அடிக்கிறக்காக தான் வந்து இன்ஸ்டாகிராமுக்குள்ளே சேட்டுக்குள்ளே வராங்க. நம்ம நார்மலாக பேசிட்டோம் வீட்டிலே வந்து நார்மலாக ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. நான் ஆர்சிபியை வாலண்டியராக அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணல. பட் சூழ்நிலை என்ன அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கு. அது எனக்கே பிடிக்கல. நான் டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. ஆர்சிபி சிஎஸ்கே நம்ம தான் இங்கே அடிச்சுக்கிறோம். ஆனால் ஒரிஜினலாக மகேந்திர சிங் தோனியும் விராட் கோலியுமே மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு சிம்பிளாக போயிடுறாங்க. ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே இவங்களே வந்து மேட்ச் சினாரியோ அப்போ ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸான ஒரு பாண்டிங் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்படி இருக்கப்போ நம்ம எதுக்கு அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நானும் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன். ஏன்னா நம்ம அடிச்சுக்க சண்டை போட்டுக்க இப்படிலாம் இருக்க தான் அவங்களுக்கு வந்து பிராண்ட் வேல்யூ அதிகமாகிட்டே போகும். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு விஷயத்த பார்க்கலாம். அதை தாண்டி சண்டை போட்டுக்கணுமா, அடிச்சுக்கணுமா, கெட்ட வார்த்தை பேசிக்கணுமா, ஆகுனா வந்து ஹார்ஷாக பேசிக்கணுமா, ரொம்ப ரூடாக போகணுமான்ற நிறைய கேள்வி எனக்குள்ளேயும் இருக்குது. அது நான் வந்து மற்றவங்க யாராவது பண்ணாலே எனக்கு அது ரொம்ப கேவலமாக இருக்க மாதிரி தான் தெரியும். இப்போ நானே அந்த கேள்விக்கிட்ட பிறவியாக மாறிக்கிட்டு இருக்கேன். எனக்கே புரியுது நண்பர்களே. ஸோ நண்பர்களே இனிமேல் நான் எல்லாத்துக்கூடையுமே வந்து ஒரு ஜாலியான உறவை மெயின்டைன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இனிமேல் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக வீடியோ போடுறேன். நன்றி. ஐயோ அடுத்து வேறு ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச் இருக்கே.